சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அடுத்ததாக மதராசி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைப்பாளர். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அனி அண்ட் எஸ்கே இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லணும்னா சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் இணைந்து இது வந்து 8வது படம் வந்து செய்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆடியோ லான்ச்சில் அனிருத் அவர்கள் நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் முருகதாஸ் சார் டேரக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அனிருத்தோடைய 21 வயதில் அவரை நம்பி கத்தி போன்ற ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டும் வந்து கொடுத்தாரு இல்லையா? அதுக்கு வந்து ஒரு தேங்க்கும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் ஒரே டைமில் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. எஸ்கேவுடைய இயர்லி ஸ்டேஜில் அனிருத் அவர்கள் வந்து நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு நம்ம எஸ்கே அவர்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் படம் வந்து ஒரு மாசிவ் ஹிட் கொடுத்தது அனிருத்துக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த மதராசி படத்துலேயும் வந்து ஒரு கப்பு ஃபயரு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் எஸ்கே தான். எஸ்கே வந்து என்னுடைய செல்லம். என்னுடைய முதல் பிளாக் பஸ்டர் படம் எதிர்நீச்சல். இது நாங்கள் சேரும் 9வது படம். அவர் மனசு சுத்தமாக இருக்கிறது தான் அவர் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணம். 50 100ன்னு இப்போ 300 கோடி வசூல் அடிச்சிட்டாரு. மதராசி படத்தில் வேற ஒரு எஸ்கேவை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ட்ரெய்லரில் இது என் ஊருடா, நான் நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது மாதிரி இது ஏன் எஸ்கே, நான் வந்து நிற்பேன். நானும் எஸ்கேவும் சேர்ந்து ஒரே சமயத்தில் தான் கெரியரை வந்து தொடங்கினோம். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பர்சனலான ஒரு ஸ்பெஷலான ஒரு உறவு. என்றைக்கோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஆனால் அன்றைக்கும் என் மனசார எஸ்கேவுடைய வெற்றியை வந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள நம்ம எஸ்கேவுமே ரொம்பவே எமோஷனல். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.